ஓம் சிவாய நம. வேதங்கள்ல பல நூல்கள் இருக்குது. காளிதாசர் உத்தரகாலம் இருந்ததுல என்ன எழுதியிருக்காரு, அனுபவ சுந்தர சேகரம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி உள்ளார பிரிண்டில்லாத புக்குகளா வாங்கி ஜோதிடர்கள் படித்து ஜோதிடங்களை சில பேருக்கு சொல்லும் போது நல்லதே நடக்கும். அது அனுபவ சுந்தர சேகரம் ஒரு முக்கியமான புக். அதுல பல கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதுல பார்க்கும்போது முக்கியமா சொல்ல போச்சுன்னா அந்த குடியல் யமகண்டன் அர்த்த பிறகன் காலம் தூங்கன்னு விருதி பாதம் அந்த வகையில பார்க்கும்போது லக்னத்திலும் சந்திரா லக்னமும் தூங்கல் இருந்தால் வாழ்நாள் குறைந்துடும், விருதி பாதம் இருந்தால் புகழ் நாசம் பார்க்கும், பரிவேடன் இருந்தால் புத்தி குறைந்து போயிடும். சுக்கிரன் பானு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் குலம் நசியும். குலம்னா அங்க பூரா பெண்கள் கும்பல் தான் அதிக ஆதிக்கங்கள்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை அதே லக்னத்தில் குஜன் இருந்தால் நிலம் போகும்னு எழுதி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அனுபவப்பட்டுதான் எழுதியிருக்காங்க முக்கியமான கருத்துக்களை அனுபவ சுந்தர சேகரத்துல. அதே இதுல சில நேரத்துல தோஷங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நூல்கள்ல பார்க்கும்போது இவரு எழுதுகிறார். ஜெயமணி சூத்திரத்துல ஒரு நட்சத்திரத்திலேயோ ஒரு லக்னத்திலேயோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு என்ன சொல்றாரு, தான தர்மங்கள் செய்யுங்க, ஒரு கெடா வெட்டுங்க, ஒரு கோயில் இருங்க, இதை பண்ணுங்க, சில விரதத்தை இருங்க, இந்த மாதிரி தோஷங்களுக்கு இதை செய்யுங்க, உங்களுக்கு நிவர்த்தி இருக்கு. அதுவும் உண்மைய ஜெயமணி சூத்திரத்திலையும் பல விஷயங்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளத கட்டம் வேற கட்டமெல்லாம் இருக்காது. இது இயற்கையான ஒரு ஜோதியில் இருக்கக்கூடிய வகையில பார்க்கும்போது பழைய நூல்கள்ல இருக்கக்கூடிய இதுல அதே மாதிரி பரங்கிப்பேட்டை குமாரசாமியும் நெத்தியில பொட்டு வைக்கிற மாதிரி அவர் பெரிய, நான் சொல்லக்கூடாத அவர்லாம் கடவுளேன்னு சொல்லலாம். பரங்கிப்பேட்டை குமாரசாமி கிடைக்குமா புக்கு? கிடைக்காது, தரமாட்டாங்க யாருக்கு. ஏன்னா ஏன்னு கேட்டா பாரம்பரியமா அவங்களுடைய வம்சாவளியில அவங்களே வச்சு அனுபவம் பெற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதெல்லாம் தரமாட்டாங்க, சில பேர் போட்டிக்குள்ள வச்சிருவாங்க. அதே மாதிரி அகத்தியர் கர்மகாண்டம்னு இருக்கு, 96 வகைகள் இருக்கு. இந்த 96 வகையில 3 ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சான் அதெல்லாம் அந்த புக்கில் இருக்குது. அதை யூஸ் பண்ண ஜோதியம் பார்க்க வரமாட்டாங்க. இது உண்மை. ஏன்னா அந்த ஜோசியர் போய் 2 நெய் விளக்கு போட்டுக்கன்னு சொன்னாரு. இந்த ஜோசியர் ஏறானா இந்த தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் என்னென்னமோ சொல்றாருன்னு சொல்லி நம்ம பேர கெடுத்துக்கணும். இப்படித்தான் உலகத்தில் நடக்குது. நியாய நேர்மைக்கு கல்வித்துல வேலை இல்லை. நான் கர்மகாண்டம் படிச்சுட்டேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே பூர்வ ஜென்மத்துல பிராமண தோஷம் பெற்றிருப்பான், ஆறு மாற போன தோசை இருக்கும், சில பேர் புதையெடுக்க போன தோசை இருக்கும், சில பேர்த்துக்கு பார்க்கும்போது அவங்களுடைய பூர்வ ஜென்மத்துக்கு அரசு மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு திருமணம் பண்ணாம இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தோஷத்துல என்ன கேட்டா வீட்டுல அது செய்யாதனால அது மங்கிலியா ஏறாம, மங்கிலியா ஏறணும்னா ஒருத்தர் தற்கொலை ஆனாட்டம் மங்கிலியம் ஏறுங்கிற ஒரு கண்டிஷன்ல இந்த ஜாதகம் இருக்கும். இதெல்லாம் அகத்தியர் கர்மகாண்டத்துல அகத்தியர் சுந்தரனாருக்கு அனுபவமாக சுந்தரனார் சொல்ல அகத்தியர் கர்மகாண்டத்தில் எழுதியிருக்காரு. அகத்தியர் கர்மகாண்டத்துல எல்லா ரெக்கார்டுமே இருக்கு. ஆனா அதை எல்லா வகைக்கும் கிடைக்காது. உத்தமனாகவும் சிவனுடைய அறிவு பெற்றவனாகவும் நாய நேர்மை சத்தியம் தான தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் கையில கிடைக்கும் சுந்தரனாரே எழுதியிருக்காரு. அந்த புக்குலயே ஒரு வரி இருக்கு பின்னாடி, இது தெய்வத்துக்கு சமமானவர்கிட்ட மட்டும்தான் அது போகும், மற்றவர்கிட்ட போகாது. அப்படியே எழுதியிருக்காரு. அதுல பல வகையா 12 ராசிகள் 12 லக்கணத்துக்குமே எழுதியிருக்காங்க கர்மகாண்டத்துல. அவன் 3 ஜாதகத்தை என்ன பண்ணான் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே அதுல அந்த புக்ல இருக்கு. அந்த மாதிரி சில புக்குகள் உள்ளார பிரிண்டு இல்லாததான் இருக்கணும். பிரிண்டு இருக்கிற புக்கு வாங்கினாலே அது சரிப்பட்டு வராது ஜோதிடத்துக்கு. காளிதாசர் உத்தரநாதர் கொலாநிலையில் இருக்கக்கூடிய சதாசிவம் அவர்கள் காணிச்சிருக்காரு 25 வருஷத்துக்கு முன்ன. அவரும் நிறைய விஷயங்களை நிறைய நூல்களை படித்து
அனுபவம் பெற்று காளிதாசர் உத்தராமிர்தத்தை பத்தி எழுதியிருக்கிறார். அவருக்கு ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். கத்துக்க, படி, புக்கடி, விநியோகம் பண்ணி எல்லாத்தையும் காப்பாத்து அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை சதாசிவம் பிஏபிஎல் அப்படிங்கிறத அது எழுதியிருக்காரு. அதுவும் நான் வச்சிருக்கேன். அந்த புக்கு 25 வருஷத்துக்கு முன்ன காளி கோயிலே எனக்கு கிடைச்சது. வேற எங்கேயும் போகல. காளி தேவியே எனக்கு அது புரிஞ்சிருக்கான். காளிதாசர் உத்தரவாதம் இருந்தோம். அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அதனால தப்பு கிடையாது. சில புக்குகளை தென்ன தெளிவாக படித்து, அதே மாதிரி குளிகள் எந்த ஜாதகத்துல எடுத்தாலும் குளிகள் வேறு இல்லை, மாந்தி வேறு இல்லை, 2 பேரும் ஒண்ணுதான். இது கிடையாதுங்கிற நான். ஏன்னா 180 டிகிரி பார்க்கணும் ராகு வேறு இருக்காது. அந்த 180 டிகிரி பார்க்கணும் ஒரு மாறி 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 வருவாங்க. ராகு 180 டிகிரி பாகை. அது கூடதான் ராகுகள் உழுவோம். ராசி இருக்க அம்சத்தை பார்த்தா. அப்ப குளியல் எங்க உட்கார்ந்துருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, குளியல் பிறக்கக்கூடிய டைமை வச்சு பார்க்கும்போது அதுக்கு பகல் நாடியை இரவு நாடிகளை வச்சு ஜோதிட பஞ்சாங்கத்திலேயே அடிச்சிருக்காங்க. அதுல பார்க்கும்போது குளியல் ஒரு பக்கம் இருந்தா மாஞ்சி ஒரு பக்கம் இருப்பார். அதே 180 ஒருத்தர் நல்லது செய்வார், ஒருத்தர் கெடுதல் செய்வார். இதுதான் கணக்கு. ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல குளியலும் மாதிரியும் இருவரும் ஒருவரே. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கும்போது பின்னாடியே ஒரு கெடுதல் வரும். ஒரு வீட்டுல கெடுதல் நடக்குது, ஆனா எண்ணி 6 மாதத்துல ஒரு நல்லது நடக்கும். அது கிரக போய் சஞ்சாரத்தால் ஏற்படுறது. எல்லாமே கெடுதல் நடத்த முடியாது. ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் எப்படி அமையும்? ஒருத்தருக்கு வெகுநாள குழந்தை இல்லப்பா, பல கோயில் சுத்துறாங்க. இதே டைம்ல வராகர் மித்திரர் சாஸ்திரத்துல எழுதியிருக்காரு. கண்டந்த நட்சத்திரம் கடகம், விருச்சிகம், மீனம், இது கண்டந்த நட்சத்திரம். அது ஒரு குழந்தை பிறந்தா தவறிடணும். அப்படி மீறி கிரக நிலையில் அவன் தவறாம அவன் வாழ்ந்து விட்டால், வேலை நட்சத்திரத்துக்கு சொல்றேன், கேட்டைக்கு சொல்றேன், ஆயுள்யத்துக்கு தான் சொல்றேன். இதுதான் கண்டந்த நட்சத்திரம். இந்த 3மே பொதுவுடைய திசை. வயது 2வது ஸ்தலம் உறையூர்ல இருக்குது. அங்க முன்னாடி லட்சுமி இருப்பாங்க. அங்க ஆனந்தாழ்வார், நம்மாழ்வார், எல்லா ஆழ்வாரும் இருக்காங்க. வயது ஸ்தலம் ஸ்ரீரங்கம். அந்த கோயில்ல போனா லட்சுமி முன்னாடி, பெருமாள் பின்னாடியா இருப்பாங்க. கருடாவரை வழிபடணும். கருடாவரை போய் கையை தூக்க கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஹைராத்து போனெல்லாம் கணக்கில்தான் போட்டுக்குவாங்க. இப்படி 10 தடவை கை தூக்க கூடாது. ஏன்னா ஒரு ரெக்கையில பறக்கிறதுனால நம்ம கை தூக்க கூடாது. அதான் கன்னத்துல போட்டுக்கிட்டு அவர்கிட்ட கீழே விழுந்து முதல்ல போய் வழிபடணும். அதுக்கப்புறம் பெருமாள் வைணவ ஸ்தலத்துல 2வது ஸ்தலம். இவருக்கு வீடு, மன, வாசல், குடும்பம் எல்லாம் அமையணும்னா அந்த பெருமாளை போய் பார்த்தா தான் அமையும். இது வரைக்கும் நான் எழுதி கொடுத்து 10 கல்யாணத்துக்கு மேல நடந்துருச்சு. அது அமைப்பு. ஏன் ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க? ஆஞ்சநேயர் யாரு? வாயு பகவானுடைய மகன். பொதுவா எடுத்துக்கிட்டா வாயு பகவான், புதன் பகவான். புதன் பகவானுடைய மகன் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பக்தர். அந்த ஆஞ்சநேயருக்கு வடமால சாத்திட்டோன்னு வச்சுக்கோங்க. அவர் நான் தான் கல்யாணம் பண்ணல, நீனாச்சு நல்லா இருக்காங்க ஒரு வாழ்த்துவார். இது ரிஷிகளே எழுதியிருக்காங்க. ஒருவருக்கு கல்யாண தோஷ பரிகாரம் இருந்தால் சிவாலயங்கள் நிறைய இருக்குது. இதுல மூலகண்டத்தில் இருக்கக்கூடிய மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இதுல லக்னமாக இருந்தால் எங்கேயும் போக வேண்டாம். திருமலை காட்டார் வேளாண் ஈஸ்வரர் கல்யாண கோலத்தில் இருப்பார். அந்த கோயில பாத்தீங்கன்னா கனவு திறந்தது. அந்த காலத்துல அக்பர், சுந்தர, திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், அதுல 2 மகான்கள், சமய குறைவர்கள் 2 பேரும் புகழ் பாடி அந்த கனவு திறக்கப்பட்ட கோயில்.
அந்த கோயில போய் சிவனை போய் வழிபட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய காளி தேவி, ராகு தேவிக்கு காளி தான். அந்த காளி தேவியை போய் வழிபட்டு போயிட்டு வந்து அந்த முகத்துல அந்த தீபார்த்தனை அந்த சிவனையும் அம்பாள் தேவி யாழை பறித்த உண்மையால் அங்க இருக்கக்கூடிய தேவி பேர் 2 தேவி இருப்பாங்க. யாழை பறித்த உண்மையால் வேதநாயகி. இந்த வேதநாயகி அந்த திருமலை காட்டார் வேதாரண்ய ஈஸ்வரையும் போய் பார்த்துட்டு வந்தா எத்தனையோ பேருக்கு கல்யாணம் எழுதி கொடுத்து நடந்திருக்கு. இந்த லக்னத்துல உள்ளவங்களுக்கு. அதே நேரத்தில் சிம்ம லக்னம், மேச லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம், மகர லக்னம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிமலை முருகன் தான் காரணம். ஏன்னா அதே ரிஷிகள் இருக்காங்க. முருக பெருமான போய் பார், உனக்கு எல்லாம் நடக்கும். செவ்வாய் தோஷத்துக்கும் அவர் தான். 6 படை வீடு முருகன் கோயில் குண்டு இருக்குமா குமாரம் இருக்குமா இது வரைக்கும் முருகன் கோயில் எத்தனை டைரியில் எழுதி வச்சிருக்கேன்னு எனக்கே கணக்குன்னு எண்ணல. எல்லா பக்கமும் இருக்குது. இதுல முக்கியமான ஒரு என்ன திவ்ய 108 பாதங்கள்லாம் 108 பாதங்களை பிரிக்கும் போது பெருமாளுடைய 2 கண்களிலும் நெற்றியிலும் தான் சந்திர பகவான் குடிகொண்டிருக்கிறார். அது திருப்பதியில சீனிவாச பெருமாளுடைய நெற்றியில 2 உருவத்துக்கு தான் இருக்கார். எல்லா கோயில்லையுமே சந்திர பகவான் அங்கதான் இருப்பார். அதே சந்திரனும் குருவும் சேர்ந்தா குரு தோணுங்கிறோம். சந்திரனோட குரு சேர்ந்தா குரு இழைப்பான். காசு பணம் வரையுமாவும் செலவு அவ்வளவுதான், மற்றபடி கெடுக்காது. சந்திரனோட குரு சேர்ந்தா குரு இழைப்பான். தனகாரகன் புத்தரகாரகன் இதுல 2 ஒண்ணா வீக் பண்ணுவார். இப்படி ஒரு அமைப்புல ஜாதகக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி குளியன் சொன்னேன் புத்திர பாக்கியம். குளியன் கோச்சாரத்தில் நவம்சத்தில் வரும்பொழுது புத்திர பிராப்தியை உண்டு பண்ணுவார். குளியல் வரணும். ஒரு கல்யாணம் நடக்குது, ஜாதகத்தை பாரு கரெக்டா 12ஆம் மாசம் கரெக்டா ஒரு 15 மாசத்துக்குள்ள குழந்தை போகுது. பார்த்தீங்கன்னா குளியல் கரெக்டா இருப்பார் அந்த வீட்டுல. அந்த குளியல் இருக்கக்கூடிய நவம்சத்தில் ஆகுது ராசிகளாவது வரும்போது புத்தக பிராப்தியை உண்டு போடும். ஒரு நட்சத்திரத்துல பார்க்கும்போது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எப்படி எப்படி திருமணங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறத வராக மித்தர்கள் நிறைய எழுதியிருக்காரு. 10 நட்சத்திரத்துல இருக்குதுங்க, 10 நடக்குது. ஒரு நட்சத்திரம் தான் சேரும். காரணம் என்னன்னா ஒரு லக்னாதிபதியை திரையகணமா பிரிக்கணும். ஒரு ராசிக்கு 3 திரையகணம் ஒரு லக்னத்துக்கு. முதல் திரையானத்துக்கு 9 கூட்டிக்க, 2வது திரையானத்துக்கு வேண்டாம், 3வது திரையானத்துக்கு வேண்டாம். அந்த லக்னத்துக்கு 6வது யோசியை கூட்டி பார்த்தா மனைவியினுடைய நட்சத்திரம் வரும், கலத்திரத்துடைய நட்சத்திரம் வரும். எழுதியிருக்குது வராகம் ஓராவும் இருக்கு. நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. முதல் பாதத்துக்கு 9 கூட்டிக்க, 2ஆம் பாதத்துக்கு 3ஆம் பாதத்துக்கு வேண்டாம். 6வது ராசியை கூட்டி அதுக்கு 6வது ராசியை பாரு அவன் பிறந்த நட்சத்திரம் அந்த ராசி மண்டலத்துக்குள்ளேயே வரும். அதை நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும். எடுத்தா தான் வரும். எடுத்த உடனே சொல்லிட்டான்னு வர்றாரு. பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு பெரும்பகுதி சூரிய திசையில பிறந்தவங்க தான் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா அனுச பூச நட்சத்திரத்துல பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல தான் திருமணம் அதிகமா வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பெரும்பகுதி பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்துல அதிகம் பார்க்கும்போது குருவனுடைய நட்சத்திரம் தான் அதிகம் வரும். புரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இப்படித்தான் வரும். இந்த நட்சத்திரத்துல பெரிய புக்குல நிறைய போட்டிருப்பாங்க. திருமண பொறுத்த புக்குல 7 பொருத்தம் இருக்குது, 4 பொருத்தம் இருக்குது. இந்த அப்படிங்கும் போது 4 கால் ராசி இது 4 கால் ராசி அப்படிங்கிறது இருக்கு. அதே நேரத்துல பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா திசகைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஜாதகத்துல இருக்கும்போது நவம்சத்துல சுக்கிரன் ரெட்டை ராசியில் இருக்காரா, சந்திரன் ரெட்டை ராசி தான் அவனுக்கு புத்திர பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் பொண்ணுக்கு. அது ஆண் ராசியில் இருந்தா கிடைக்காது பெண்ணுக்கு.
அதே பெண்ணுக்கு ஆணுக்கு பார்க்கும்போது சூரியன் ஆண் ராசியிலும், அதே போல சந்திரன் பெண் ராசியில் இருந்தாலும் கிடைக்கும். சூரியனை வச்சுதான் அதை நிர்ணயிக்கவே பண்ண முடியும். எப்படி புத்திர பாக்கியத்துக்கு அவ்வளவு விளக்கங்கள் எழுதியிருக்கிறார். பிசக்கை, ரெண்டு பேர் ஆண் பேருடைய உறவுகள் பிசக்கை. பிசக்கைன்னா என்னது? ரத்த சம்பந்தப்பட்ட வகையில், அந்த வகையில பிசக்கைங்கிறது இருக்கு. அந்த பிசக்கையை வச்சுதான் இவனுக்கு குழந்தை பாக்கியத்தை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வச்சு வராகர் மித்திரரை எழுதியிருக்கிறார். வராகர் ஓரையில அது கிளியில வரும். இந்த பிசகை நவம்சத்துல பார்த்தாலும் தெரியும். சூரியன் ஆண்ராசியில இருக்காரு. ரெண்டு பேருக்குமே ஆண்ராசியில இருக்குது. பெண்ணுக்கு இருக்குது, ஆணுக்கு இருக்குது. காலராமதங்கள் தான் ஆகும். அதுக்கு பல புண்ணிய ஸ்தலங்கள் மிதிக்கணும், விரதங்கள் இருக்கணும், ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும், சஷ்டி விரதம் இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 சில பேருக்கு குழந்தையே இல்லைப்பாங்க. 12 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகு. என் அனுபவம் நான் பார்த்திருக்கேன். 12 வருஷம் கழிச்சும் குழந்தை பிறந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த கண்டன நட்சத்திரத்துல பிறந்த அந்த அந்த வீட்டுக்கு குருவுடைய பார்வைகள் வரும்பொழுதுதான் அது நடக்கும். 12 வருஷம் இருந்துச்சு. ஏன்னா அந்த லக்னத்துக்கு 12வது ராசி, 12வது அமைப்பு, இதெல்லாம் வரணும். இது கிரகக்கோள் சஞ்சாரங்கள்ல மர்மமாவே இதெல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய எழுதியிருக்காங்க. எல்லாமே எல்லாம் இல்லை, நம்ம நிறைய படிச்சு தெரிஞ்சு அனுபவங்களும் பெறணும். எல்லாரும் இருக்கணும். எல்லா ஜோசியர்களுக்கும் நம்ம கிட்ட இவர்கிட்ட போனேன் பரவாயில்ல, நல்லா ஜோதிடம் சொன்னாரு, நல்ல கருத்து. சில பேர் போன 10 பாயிண்ட் தீவிரத்தை எழுதி வச்சிடறாங்க. கூட போன்ற இப்படி இருக்குது, இந்த தசை இப்படி இப்படி இருக்குது, போ நெய்வேலுக்கு போ அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடறாங்க. ஏன்னு கேட்டா, நிறைய நீ சொல்லிட்டேன்னா நீ சாப்பாடு வாங்கிட்டு கொண்டு கொடுத்தா கூட சின்ன பிடிச்சி வச்சிங்க கேட்பாங்க. நீ கல்வி அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு உலகங்களா ஆகி போச்சு. ஒன்னும் பேசி பிரயோஜனம் இல்லை. பரவாயில்ல, நன்றி. அடுத்த ஒரு சந்திப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். மோகனூர் ஐயனார் தியேட்டர் அருகில் சுகபிரம்மரிஷி. சுகபிரம்மரிஷி யாருன்னு கேட்பீங்க. கிருஷ்ணருடைய பரமாத்மா லீலாங்கர்ல எழுதினவரே அவர் தான். விநாயகர் சொல்ல சொல்ல அவர் முகம் கிளியாகவும் அவர் உடம்பு மனிதரும் அந்த மாதிரி அமைக்கப்பெற்று யாகனுடைய தவத்தில் பிறந்தவர் தான் சுகர். அவர் சுகர்கிறது ஒரு பெண்ணுடைய பேர் மூலியமாக, ஒரு ஜீராஜலிங்க பெண் மூலியமாக அவர் பிறக்கப்பட்டார் கிளியாக. அவர் பிறக்கும் போது ஞானத்தில் பிறந்தவர், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே தெரிந்தவர். அதனாலதான் கடவுளால் சிவபெருமான் அடைய முருகப்பெற கழிவு கடவுள் பஞ்சபூதங்கள் மூலியமாகவும் எனக்கு ஆண்டவருடைய அருளால் எனக்கு கிடைக்கப்பட்டதுதான் இந்த சுகபிரம்மம். எனக்கு 5ஆம் இடத்தில் குரு, சுக்கரன், புதன், மூலகிரியோட உச்சம். பிரம்மத்தை கடைபிடிப்பான்னு பல சாஸ்திரத்தில் இருக்குது. பிரம்மத்தை படிக்கிறவனுக்கு எதுவும் தேவையில்லை. பிரம்மத்தை கடைபிடிச்சுட்டா தெய்வத்துக்கு சமம். பிரம்ம ரகசியத்தை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அவன் மரண காலத்தில் ஒருவருக்கு தியானம் கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஏன் இத்தனை பேர் இருந்தாங்களே, கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு மட்டும் இந்த குரு உபதேசத்தை கொடுத்தார், ஏன் 4 பேருக்கு கொடுக்கல? பூர்வ ஜென்ம தொடர் யாருக்கு? அர்ஜுனுக்கு, கிருஷ்ணருக்கு. அதை தொடர்ந்தால அந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். வாய திறந்தார், உலகமே அண்டமே உள்ள அசந்து போனார் அர்ஜுனன். இது உலகத்துல ஏன் ராமாயணம் மகாபாரதம் சொன்னாங்கன்னா காரணங்கள் நிறைய இருக்கு. நிறைய படிக்கணும். சாஸ்திரம் வெறும் ஜோதிடம் மட்டும் படிச்சா பார்த்தாது. வேத சாஸ்திர புராண அதிகாசங்களும் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல வல்லமை வரணும்னா தெய்வ குருவர்களும் திருவருள் தான். நமக்கு சொல்லி கொடுத்த குருவை மறக்கக்கூடாது. முக்கியம் திருவருள், தெய்வ வழி இருக்கணும். இது 2 ஜோதிடத்துல நல்லவைகளே வரும். இதே கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, கர்ணனுக்கு மரண காலத்தில் எனக்கு இதை கொடுப்பா அப்படின்னு கேட்கிறார். என்ன சொன்னார்? என்னை தாய் ஆற்றில் விட்டால், என்னை பிரித்தார்கள், பரசுராமியிடம் போய் கற்றுக்க போனேன், நீ பிராமணால கத்திரியன் என்று அழைத்தார். சொல்லுங்க, இப்படி எல்லாம் அவர் துன்பத்தை பெற்றுட்டார். இதை கிருஷ்ணர்கிட்ட உபதேசம் பண்றார்.
இதே கிருஷ்ணர் ஏன் கேட்டுக்கிறியா? என் காய் சிறையிலேயே பெத்தா, தாய் மாமே என்னை கொல்லத்துக்கு ரெடியா இருந்தான். அது வெளியே வந்த, வெளியே வந்து பல இன்னல்களுக்கான பல வகையில வளர்ந்தேன். இப்படி உன்னையோட நானும் சிறையில் இருந்துதான் சிரமப்பட்டு நான் வெளியே பல வகையில இருந்துதாப்பா நானும் வந்திருக்கிறேன்னு கர்ணனுக்கு உபதேசமும் பண்ணியிருக்கிறாரு கிருஷ்ணர். இதெல்லாம் வாழ்க்கையில மகாபாரதம் ராமாயணம் ரொம்ப முக்கிய தத்துவங்களே. இதுவரை என்னுடைய ஜோதிட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்களிடம் கருத்துக்களும் பரிமாறி அருளியுடன் இருந்தாலும் அடுத்த திருமண பேச்சு போட்டி அகத்தியர் என்னங்க அது அகத்தியர் ஜோதிடம் வித்யாலயாவினுடைய அடுத்த ஒரு மீட்டிங் சமயம் இருந்தால் தங்களுக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது ஜோதிடத்துல நான் சொன்னது இப்ப 20% கூட சொல்லல, இன்னைக்கு எவ்வளவோ இருக்கிறது. இருந்தாலும் முழுமையாக நீங்க தெரிந்து கற்று பல பூலகத்தில் பிறந்த 84 ராசி ஜீவராசிகளுக்கும் நீங்க பரிபாலனை செய்வது போல மனித குலம் பிறப்பிலேயே பிறந்தது மனித பிறப்பு தான் உயர்ந்தது. அதுலதான் எல்லா பாவ புண்ணியங்களும் எல்லாம் கலந்து இருக்கிறது. அது நம்ம ஒரு ஜோதிடர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு அனுப்ப வேண்டும். உள்ளூர் கோயிலையே அனுப்பக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா முருக பக்தர்கள் 18 சித்தர்களை நவபாசாரத்துக்கோசரம் பல முருகனை பல கோயில்கள் அழைஞ்சிருக்காங்க. இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள எங்கேயும் போகணும். ஆன்மீக தன்மை உள்ளவர்கள் பூரா கூடவே இருந்து உபாசனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே போல முனிவர்களும் அப்படித்தான். அதே மாதிரி ரிஷிகளும் எல்லா கோயிலுமே இருக்காங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவர் கூப்பிடுற நேரம் நம்ம போவோம், அவ்வளவுதான். அதனால ஒரு பாவ புண்ணியங்கள் இருக்குதுன்னா அக்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் அவர்கள் புனிதம் பெற்ற ஸ்தலங்கள் அத்தனை ஸ்தலங்களிலும் மானிட பிறவிகள் கால் வைத்து அந்த புண்ணியத்தை அவர்களுடைய புண்ணிய பாதத்தையும் நம்ம புண்ணியத்தை பாவத்தை கழுவுறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஆனா ஒரே கோயிலையும் கொடுக்கூடாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குழு. நான் சரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பல வருடங்களா. என்கிட்ட ஜோசியம் பார்க்க வருவாங்க. சரத்துல என்ன வருதுன்னு பார்ப்பேன். சரம் யாரு கத்துக்குவா? சரம் பார்ப்பது ஆசன விதி, சரம் நோக்குவது கெப்ப விதி, சரம் நோக்குவது சரம் பார்ப்பது ஆசன விதி, சரம் நோக்குவது போஜன விதி, உள்ளே இருப்பது கர்ப்ப விதி. அந்த கர்ப்ப விதியை கண்டுபிடிச்சா 5 கவர் வரும். அது வளர்பிறை செய்விரையிலும் மாறும். சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை, கருப்பு தியானம் பண்ணும்போது 5 கலரா வரும். அப்படி ஒவ்வொருத்தர் வரும்போது ஒவ்வொரு கலர் வரும்போது அவங்களுடைய சுத்தமத்தையே கண்டுபிடிச்சிடலாம். நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா. அதே தேய்முறையில கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு, சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வலது நாடி இடது நாடி. வலது நாடியில 3 நாளைக்கு, இடது நாடி 3 நாளைக்கு மாறி மாறிதான் வரும். அந்த மூக்கில் வரக்கூடிய காற்றுகள் 5 விதமா பஞ்சபூதங்களும் மாறும். அந்த பஞ்சபூதத்துல எவ்வளவு 16 இன்ச்சு போகுதா 8 இன்ச்சு போகுதாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு கண்ணுல சுத்தமா தண்ணி வராமே இருந்துச்சுன்னா அவனுக்கு சீக்கிரம் ஆயுள் 6 மாசம் 1 வருஷத்துல முடியுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது சித்தர்கள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. ஏதாவது நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரணும். பல பேருக்கு உபாசனை செய்யணும். இந்த வலது ராசி இடது ராசி ரொம்ப முக்கியம். இந்த வலது ராசி இடது ராசியில பார்க்கும்போது சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் இந்த கடைபிடிச்சவங்க தான். ஒருத்தர் ஜோதியத்துக்கு வரும்போது என்ன வேலைக்கு வந்திருக்காங்க உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அது ரிஷிகளுக்கு பூராமே தெரியும். ஏன்னு கேட்டா அவருக்கு நெத்தியில நின்று இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்லி காதலியே அவங்க உரைப்பாங்க, உரைச்சு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள் 5 வலுவா ஒரு ஜோதிடருக்கு வலுவா உபதேசம் பண்ணணும்னா குருவர்களும் திருவர்களும் சிவனுடைய அருளும், கலியுக கடவுள் முருகனுடைய அருளும், ஆதி விநாயகருடைய பஞ்சபூதங்கள் 5 வேலை செய்யணும். 5 தெய்வத்தை முறையோட வாழா தேவியை வழிபடணும். வாழா சிக்கணும். வாழா சிக்கனதுக்கு அப்புறம் தான் உமாமகேஸ்வரி. உமாமகேஸ்வரி சிக்கனதுக்கு அப்புறம் தான் சிவன்.
அதான் நமசிவாயன் வரும். மூலாதாரம், சுவாசித்தானம், பரிபூரகம், அனாதாரம், விஸ்துருதி, இந்த 5 வரணும். இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கு சிவனுடைய அருள் வேணும். அதுக்கு மேலதான் அவர் சித்தி பெற்று ஞானம் பெற்று அடுத்த பிறகு உண்டா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதே கவி ஜாதகத்துல பாருங்க, கவிசிய மகன் எழுதியிருக்காரு, பிறப்பெல்லாம் எடுக்கலாம், பேசலாம், மற்றதுக்கெல்லாம் பிறப்பெல்லாம் எடுக்கலாம், பேசலாம், மற்றதுக்கலாம். நெருக்கிறதே கல்வியான நேர்த்தினார் நந்தீஸ்வரர் தானே. உலகத்துல அடுத்த பிறப்பு வேணுமா வேண்டாமான்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தியே நந்தீஸ்வரர் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவரு ஒரு ஈஸ்வரர் தான். நந்தீஸ்வரருடைய மனைவி பேர் தெரியுமா? வஞ்சிதருடைய வளர்ப்பு மகள். அவருக்குன்னு தனியா ஒரு கோயிலே கட்டியிருக்காரு ராஜராஜ சோழன், திருமலைப்பாடி. நந்தியை பார்த்தா முந்தைய கல்யாணம் ஆகும்.